வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. உயிரை இழக்காம மூஞ்சலிலிருந்து நடந்து வந்த கரிணி முடியன் பக்கத்துல வந்ததும் தான் கையில் கொண்டு வந்த வாளை பரம்பின் கூடி முடியன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே மண்ணுல விழுந்துட்டான். முடியன் கையில வாங்கினது இரவாதனின் ஈர்வாள். அது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 105. மூஞ்சலிலிருந்து நாகக்கரட்டுக்கு இரவாதனை தன் இரு கைகளையும் ஏந்திட்டு வந்தான் தேக்கன். மத்தவங்க எத்தனையோ முறை அவன் கிட்ட இருந்து வாங்க முயற்சி பண்ணியும் அவன் தரவே இல்லை. பரம்பு ஆசான் மாவீரனுக்கு செய்யும் மரியாதை அது. இரவாதன் அப்படி ஒரு மாவீரன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தட்டியங்காட்டு போர்ல தொடக்கத்திலிருந்து அவன் நடத்திய ஒவ்வொரு தாக்குதலும் இணை சொல்ல முடியாததா இருந்துச்சு. முன்திட்டப்படி இன்றைய போர்ல மூஞ்சலின் வெளிப்புற அரணை முழு முற்றாக அழித்தொழிக்கும் பொறுப்பு முடியனுக்கும் விண்டனுக்கும் உரியது. ஆனால் அவங்களால மூஞ்சலுக்கு பக்கத்துல கூட போகவே முடியல. அதே வேளையில தனக்கான பொறுப்பின்படி கடைசி 10 நாழிகை இருக்கும்போது தனது குதிரையின் வேகத்தை குறைக்காமலே உடைச்சுக்கிட்டு ஊஞ்சலுக்குள் நுழையிறான் இரவாதன். அகப்படையையும் பொய்க்கூடாரங்கள்ல 100 கணக்குல இருந்த கவசப்படையையும் முற்றிலுமா அழித்தொழிக்கிறான். இந்த நிலையில்தான் பொதிய வெப்பன், உதியஞ்சேரல், சோழவேளன் 3 பேரும் தங்களோட சிறப்பு படைகளோட மூஞ்சலுக்குள்ள நுழையிறாங்க. நன்கு திட்டமிட்டு இருந்ததால கரிணியும் பிடரிமானும் 2 பக்கங்களிலும் இணையற்ற தாக்குதலை நடத்த 3ஆம் நிலையை கடந்து நீலனின் கூடாரம் நோக்கி முன்னேறினான் இரவாதன். நிலைமை முழுவதுமா கைமாறி போனதை உணர்ந்த நிலையில தான் பேரரசர் குலசேகர பாண்டியனோட தனித்த பாதுகாப்புக்கான சிறப்பு படையை வரவழைக்கிறான் பொதிய வெப்பன். தட்டியங்காட்டுல கடுமையா மோதிக்கிட்டு இருந்த இரு தரப்பு தளபதிகளும் போர் முடிவுற்றதுக்கான முரசின் ஓசையை கேட்டதும் மூஞ்சலை நோக்கி வேகமா வர்றாங்க. பரம்பு படையின் முக்கியமான தளபதிகள் தட்டியங்காட்டுல தங்களுடன் தான் போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குதிரைப்படை மட்டுமே அங்க போயிருக்கு அப்படின்றதால அகப்படை எளிதில சமாளிக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நிலைமை ஏன் கைமாறி போச்சு அப்படின்றது வெளியில இருக்கிற யாருக்குமே புரியல. முரசின் ஓசை கேட்டதும் முடியன் தான் முதல்ல பாஞ்சு போனான். கடைசி நாழிகையில மூஞ்சலில் இருந்து இரவாதனின் படை பின்வாங்கிருச்சு. இடைநிலையில நின்னுட்டு தான் அவன் போரிட்டு கொண்டிருப்பான் அப்படின்னு நினைச்சான் முடியன். ஆனால் இரவாதன் மூஞ்சலுக்குள் போயிட்டான் அப்படின்னு தேக்கன் முடிவெடுத்தான். அதனால அவனோட சிந்தனை முழுவதும் மூஞ்சலை நோக்கிதான் இருந்தது. எல்லாரும் மூஞ்சலின் பக்கத்துல வந்து நின்ன போதுதான் மூஞ்சல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அகப்படை, கவசப்படை, வேந்தர்களின் சிறப்பு படை, பேரரசரின் தனிப்படை எல்லாத்தையும் கொன்று குவித்த சூலூர் வீரர்களின் ஆடுகளம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்த நிமிஷம் மையூர் கிழாருக்கும் கருங்கைவாணனுக்கும் குருதியோட்டமே நின்னு போச்சு. அந்த தாக்குதல்ல இரவாதன் கூட போன சூலூர் வீரர்கள் ஒருத்தர் கூட மிஞ்சல. ஆனா ஒவ்வொருத்தனும் பல பேரை வீழ்த்திய பின்னாலதான் வீழ்ந்தாங்க. மூவேந்தர்களும் அவங்க சிறப்பு படையோட உள்நுழைஞ்சாங்க. மூவேந்தர்களோட சிறப்பு படை முழுமையா உள்ள வந்ததும் ஏறக்குறைய குவியலா நின்னு போரிடுற சூழல் தான் உருவாச்சு. ஒருத்தருக்கொருத்தர் வாளையும் ஈட்டியையும் மற்ற ஆயுதங்களையும் முழுமையா சுழற்றி வீசவும் வாங்கி தாக்கவுமான இடைவெளி இல்லாத நிலை இருந்துச்சு. ஆனால் சூலூர் படைக்கு சாதகமான தன்மையை ஏற்படுத்தி இருந்தது. அடர் கானகத்துல குழுவாக இயங்கினால் மட்டுமே வாழவும் தப்பி பிழைக்கவும் முடியும். அவங்களால அடர் இருட்டில் கூட குழுவாக செயல்பட்டு தாக்குதலை முன்னெடுக்க முடியும். விரிந்து உள்வாங்கும் குந்தமும் பனங்கருக்கு போல உடல் எங்கும் எண்ணிலடங்காத கூரிய முட்களையுடைய கழுமுன் சாட்டையும் சூலூர் வீரர்களோட தனித்த ஆயுதங்கள். வேந்தர் படை வீரர்கள் பல பேர் உள்ள வந்தது சூலூர் வீரர்களுக்கு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. தங்களோட ஒலி குறிப்புகள் மூலம் கன நேரத்துக்குள்ள செய்திகளை பரிமாறிக்கிட்டாங்க. 3 வேந்தர்களை 3 வகையான சிறப்பு படைகளையும் முழுமையாக உள்வாங்கும் வரை வாளால் தாக்குதல் நடத்தினாங்க. நிலைமையை கணித்து கூவல்குடி வீரன் ஓசையிட்டதும் கருணியின் தலைமையிலான படை வீரர்கள் கழுமுள் சாட்டைய சுழற்ற தொடங்கினாங்க. சாட்டையின் சிறு நுனி பட்டா போதும் சதை கொத்தா பிச்சுக்கிட்டு வெளிவரும். ஒருத்த எதிரியின் காலுக்கு கீழே சாட்டைய சுழற்றினா, இன்னொருத்த கழுத்துக்கு மேல சாட்டைய சுழற்றினா. ஒவ்வொரு சாட்டையும் 2 ஆள் நீளமுடையது. கேடயங்கள் வாளையும் ஈட்டையையும் எதிர்கொள்ள முடியும். கழுமுள் சாட்டைக்கு தடுப்பாயுதம் எதுவுமே இல்லை.
இப்படி ஒரு ஆயுதம் இருக்கிறதே சமவெளி மக்களுக்கு தெரியாது. நினைச்சு பார்க்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் கழுமுள் சாட்டைய சூலூர் வீரர்கள் மின்னல் வேகத்துல வீசத் தொடங்கினாங்க. சதை மட்டுமல்ல, கால் எலும்புகளையே பிச்சுக்கிட்டு போச்சு சாட்டைகள். உச்சந்தலை முதல் கால் முட்டி வரை கவசம் அணிந்திருந்த சிறப்பு கவசப்படையை முதல் தாக்குதலிலேயே அஞ்சி பின்வாங்க வச்சாங்க. அந்த சமயத்துல பின்னிலையில நின்ற பிடரிமானின் தலைமையிலான வீரர்கள் குந்தகத்தால் குத்தி தூக்க தொடங்குறாங்க. இரு பெரும் பொறிகள்ல சிக்கி சிதைய தொடங்குச்சு சிறப்பு கவசப்படை. எந்த ஒரு போரிலும் கவசப்படை இவ்வளவு கொடுமையான அழிவுக்கு ஆளானதில்லை. தாங்கள் உருவாக்கிய பொறியில் பரம்பு வீரர்கள் சிக்குவார்கள் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சூலூர் வீரர்களின் பொறிக்குள்ள முழு முற்றா வேந்தர் படை சிக்கிருச்சு. அவசரத்துல மூவேந்தர்களின் 3 சிறப்பு படைகளும் மொத்தமாக உள்ளிருக்கியதால அவங்களால போரிடுறதுக்கு போதுமான களத்தை உருவாக்கிக்க முடியல. இந்த நிலையில தாக்குதலின் அளவு எல்லை கடந்ததாக இருந்ததால வெளிப்புற அரணை காத்து கொண்டிருந்த வீரர்களையும் உள்முக தாக்குதலுக்கு பயன்படுத்த வேண்டிய சூழல் உருவாச்சு. இது எல்லாமே சூலூர் வீரர்களுக்கு வாய்ப்பாக தான் அமைஞ்சது. சூலூர் வீரர்கள் எல்லாருமே இன்றைய நாளின் முடிவை தெளிவா தெரிஞ்சவங்களாவே இருந்தாங்க. தாங்கள் உயிருடன் திரும்பும் வாய்ப்பு மிக மிக குறைவே. ஆனால் நீலன் மீட்கப்பட்டே ஆக வேண்டும். அதற்காக எல்லையில்லாத வீரத்தை வெளிப்படுத்தி வேந்தர் படையை முழு முற்றாக வீழ்த்த வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோட போரிட்டாங்க. தட்டியங்காட்டுல இதுவரை நிகழாத பேரழிவை அவங்க நிகழ்த்தி காட்டினாங்க. 3 பெரு வேந்தர்களின் சிறப்பு படைகளும் 3 வகையான தன்மைகளையே கொண்டிருந்தது. கவச உடைகளில் தொடங்கி பயன்படுத்தும் ஆயுதம் வரை நிறைய வேறுபாடுகள். ஆனா சூலூர் வீரர்களின் தாக்குதலுக்கு முன்னால எந்த படையும் எந்த நிலையிலும் தாக்கு பிடிக்க முடியல. இந்த தாக்குதலுக்கு நிகரான தாக்குதலை இதுவரை யாருமே கேள்விப்பட்டது கூட இல்லை. மலை போல குவிஞ்சு கிடக்கிற வேந்தர் படை வீரர்களின் பிணங்களுக்குள்ள சூலூர் வீரர்களின் உடல்களை தேடி எடுக்க வேண்டி இருந்தது. போர் முடிவுற்ற ஓசை கேட்டதும் வேந்தர் படை வீரர்கள் எல்லாருமே பாசறைக்கு திரும்பிட்டாங்க. மூஞ்சலுக்குள் பரம்பு வீரர்கள் அனுமதிக்கப்படாததால அவங்க வெளியிலேயே காத்துட்டு இருந்தாங்க. வேந்தர்களோட போர் பணியாளர்கள் சூலூர் வீரர்களின் ஒவ்வொரு உடலாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு பரம்பு வீரர்கள் நாகக்கரடு நோக்கி போயிட்டு இருந்தாங்க. எல்லா உடல்களும் எடுக்கப்படும் வரை முடியின் அந்த இடம் விட்டு அகலவே இல்லை. இரவாதனின் உடலை தேக்கன் தூக்கிட்டு போனான். அவன் பின்னால பரம்பின் மொத்த படையும் வந்துகிட்டு இருந்துச்சு. நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் நடுவுல இருக்கிற பள்ளத்தாக்கு பகுதிக்கு அவன் வந்த போது இருட்டு முழுமையடைஞ்சிருந்தது. இரளிமேட்டிலிருந்து தேக்கனை நோக்கி ஓடி வரான் பாரி. அவனுக்கு பின்னால காலம்பன் உள்ளிட்ட மற்றவங்க ஓடி வந்தாங்க. பெரு வீரனோட மரணம் மொத்த காட்டையும் உறைய வச்சிருச்சு. ஒரு சின்ன ஓசை கூட எழல. பந்தங்களோட சில வீரர்கள் பாரிக்கு பின்னால ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. எதிரில வந்த பாரி தேக்கனுக்கு முன்னால 2 கையேந்தி நிக்கிறான். தேக்கனால பாரியின் முகத்தை பார்க்க முடியல. தலை குனிந்தபடி கையில இருக்கிற இரவாதனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் பாரியின் கைகளுக்கு இரவாதனை கொடுக்கல. ஆனா எதிர்நிலையில கையேந்தி நிக்கிற பாரி கைகளை தளர்த்தவே இல்லை. 2 பேருக்கும் உள்ள ஓடுற குருதி உறைஞ்சு நின்னுட்டத போல இருந்துச்சு. முன்னும் பின்னுமாக வீரர்கள் சூழ்ந்திருந்தாங்க. தீப்பந்தங்களோட ஒளி இரவாதனின் மேல படர்ந்தபடி இருந்துச்சு. பாரி குனிந்து இரவாதனை பார்க்கவே இல்லை. நிமிர்ந்தபடி தேக்கனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். தேக்கனும் நிமிர்ந்து பாரிய பார்க்கல. குனிந்தபடி இரவாதனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். 2 பேருக்குள்ளும் உணர்வுகள் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாரி குனிந்து இரவாதனின் உடலை பார்த்தாலோ தேக்கன் நிமிர்ந்து பாரியின் முகத்தை பார்த்தாலோ உடைஞ்சு நொறுங்கி போயிடுவாங்க. வீரர்களின் மரணத்துல கண்ணீர் சிந்தக்கூடாது. அதுவும் பாரியும் தேக்கனும் கலங்கினா நிலைமை என்னவாகும்? 2 பேரும் அதை தவிர்க்கவே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன செய்யறதுன்னு யாருக்குமே விளங்கல. நின்ன இடத்தை விட்டு 2 பேருமே நகரல. இந்த சூழலை எப்படி கையாள்றது அப்படின்னு யாருக்குமே தெரியல. வாரிக்கையினும் கபிலரும் செய்தி கேள்விப்பட்டு இடிஞ்சு போய் இருளைமேட்டின் குகை அடிவாரத்திலேயே உட்கார்ந்துட்டாங்க. பாரி கூட வந்து நிற்கும் காலம்பன் 2 பேரையும் மாறி மாறி பாக்குறான். அவனுக்கும் என்ன செய்யறதுன்னு புரியல. ஒவ்வொரு கணமும் கடக்க முடியாத கணமா உறைஞ்சு நிக்குது. தலை நிமிராமலே இருந்த தேக்கன் ஒரு கணத்துல சட்டென்று இரவாதனை பாரி கைகள்ல ஒப்படைச்சிட்டு அப்படியே அவன் கால் பற்றி கதறான். காட்டின் தலைமகனை இழந்து விட்டோமடா பாரி. மலை உடைந்து சரியறத போல இருந்தது. வெடித்து மேல் எழும்பியது வீரர்களோட ஓலம். ஆசானோட கதறல் காட்டையே உலுக்கியது. கார மலையின் முகட்டை முட்டியது தேக்கனோட விம்மல். கைகள் இரவாதனை ஏந்தி நிற்க
கால்களை தேக்கன் பற்றி நிற்க கண்ணீரும் குருதியும் மேலெல்லாம் கொட்டியபடி பாறை என நிக்கிறான் பாரி. மற்ற வீரர்கள் ஆசானை பிடித்து தூக்க நினைச்சாங்க. ஆனா யாருமே பக்கத்துல போல. பரம்பு தலைவனின் கால் பற்றி கதரும் ஆசானின் உச்சந்தலையில இரவாதனின் குருதி விழுந்துகிட்டே இருந்துச்சு. போர்க்களத்துக்கு பொறுப்பு முடியனும் தேக்கனும் தான். நாங்கள் மாவீரனை காக்க தவறிவிட்டோம். அவன் அனைத்து தாக்குதலையும் எங்களிடம் சொல்லிவிட்டுத்தான் செய்தான். ஆனால் நாங்களோ அவனிடம் கூறிய திட்டப்படி செயல்பட தவறிவிட்டோம். இந்த மரணம் முடியனும் தேக்கனும் கவனம் தவறியதால் நிகழ்ந்தது அப்படின்னு புலம்பி அழ துடித்தது தேக்கனோட மனம். ஆனால் சொல்ல வந்த சொற்கள் எதுவுமே வெளியே வரல. உடைந்து கதரும் ஆற்றாமையிலிருந்து மீளவும் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பாரியின் கால்களிலிருந்து கைகளை விலக்குறான் தேக்கன். அந்த விலகுதல்ல மனம் ஆழமான நிலையை அடையுது. அவரவர் தானே மீண்டு கொள்ள வேண்டியதுதான். அடுத்தவருக்கு ஆறுதல் உரைக்க பரம்பு வீரர்கள் யார்கிட்டயுமே சொற்கள் இல்ல. தேக்கன் கைகளை விடுவித்து கொண்ட பிறகு பாரி நடக்க தொடங்குறான். வீரர்களோட பெரும் கூட்டம் அவனை தொடர்ந்து கொண்டிருந்தது. தேக்கன் அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. எல்லாரும் கடந்து போகும் வரை அங்கேயே இருந்தான். எல்லாரும் போயிட்டாங்க. மனம் சற்று அமைதியாகுது. ஏன் உடைந்து கதறினோம்? நமது கதறலையும் சேர்த்தல்லவா பாரி சுமந்து செல்கிறான். நாம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள் தோன்றியபடி இருந்துச்சு. எல்லாரும் போன பின்னால 4-5 வீரர்கள் மட்டும் கூட இருந்தாங்க. அவங்களையும் போக சொல்லிட்டான். ஆனா அந்த வீரர்கள் தேக்கனுக்கு உதவுறதுக்காக அங்கேயே நின்னாங்க. மீண்டும் சத்தம் போட்டு போக சொல்றான். அவங்க போன பின்னால கைகளை ஊன்றி மெல்ல எழுந்து நின்னு பாக்குறான். தூரத்துல இரளிமேட்டின் முதற் குகையின் அடிவாரத்துல கூட்டம் கூடி நிக்குது. மலை எங்கும் இருக்கும் தீப்பந்தங்கள் அந்த இடம் நோக்கி குவிந்தபடி இருந்துச்சு. அந்த காட்சியை பார்க்க முடியாம நாகக்கரட்டில் இருக்கும் தனது குடிலை நோக்கி மெல்ல நடக்க தொடங்குறான். குகை அடிவாரத்துல வைக்கப்பட்ட இரவாதனின் உடலை பார்க்கும் ஆற்றல் இன்றி பாறை மறைப்பொன்றிலே ஒடுங்கி கிடந்தாரு கபிலர். நேற்றிரவு பொற்சுவையின் மரணம் அவர் மடியில் தான் நிகழ்ந்தது. இன்றிரவோ இரவாதனின் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. ஏது செய்யறதுன்னு தெரியல. பாரியின் முகத்தை பார்க்கவோ அவன் கூட பேசவோ மனதுக்கு வலுவில்லை. கையூன்றி உட்கார கூட வலுவின்றி பாறையோடு பாறையாக சாஞ்சே கிடக்கிறாரு. மூஞ்சலில் இருந்து சூலூர் வீரர்களின் உடல்கள் ஒவ்வொன்னா வந்துகிட்டு இருந்துச்சு. துயரத்தின் பேரலை காரமலை முழுதும் பெருகிட்டு இருந்துச்சு. அப்போது கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்த வந்து கபிலர் எங்கே அப்படின்னு விசாரிக்கிறான். வீரன் ஒருவன் பாரின் அடிவாரத்துல சரிந்து கிடக்கும் கபிலரை கை காட்டி குறிப்பு சொன்னான். வந்தவன் திசைவேழரின் மாணவன் வங்கைமான். ஏற்கனவே 2 முறை வந்தவன் தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிலையில கபிலரை பாக்குறான். இப்போ நிலை குலைந்து கிடக்கும் கபிலர்கிட்ட வந்து திசைவேழர் உங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்றான். அதை காது கொடுத்து கேட்கிற நிலையில கபிலர் இல்ல. வந்தவன் மீண்டும் குரல் உயர்த்தி சொல்றான். சற்றே கவனம் கொண்ட கபிலர் அவனை உத்து பார்த்துக்கிட்டு மறுத்து தலையாற்றாரு. அவனோ மீண்டும் வலியுறுத்துறான். பேசுறதுக்கு சொற்கள் வரல. ஆனாலும் முயற்சி பண்ணி சொல்றாரு. நான் வரும் நிலையில் இல்லை என்பதை திசைவேழரிடம் சொல்லிவிடு. வந்த மாணவனுக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரும் புலவரிடம் இதற்கு மேல் வலியுறுத்த முடியாது அப்படின்னு நினைச்சு எழுந்து நடக்க முற்படுறான். இத கவனிச்சிட்டு இருந்த வாரிக்கையன் வந்தவனை கை காட்டி நிறுத்தியபடி கபிலர் கிட்ட வந்து திசைவேழரிடம் போய் என்னவென்று கேட்டு வாருங்கள் அப்படின்றாரு. நான் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றாரு கபிலர். வாரிக்கையன் இங்கும் அங்குமா பாக்குறாரு. அவரோட கண்கள் தேக்கனை தேடுது. அவர் குடிலுக்கு போய்விட்டதாக வீரன் ஒருத்தன் சொல்றான். கபிலரை நாம் தான் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் கபிலர் கிட்ட வராரு. ஆனால் கபிலரோ வாரிக்கையன் சொல்றத கேட்கிற நிலையில இல்ல. ஆனாலும் வாரிக்கையன் விடுறதா இல்ல. நீங்கள் தான் பரம்பின் கோல் சொல்லி எதிரி படையின் கோல் சொல்லி அழைக்கும் போது போகவில்லை என்றால் நமது தரப்பு கருத்து கேட்கப்படாமலேயே போய்விடும் ஆபத்துள்ளது. எனவே துயரத்தை விழுங்கி கடமையை ஆற்றுங்கள் அப்படின்றாரு. கபிலரோ கண்களை உருட்டி பரிதாபமா பாக்குறாரு. எனது உடல் இயக்கம் செத்து கிடக்கிறது. என்னால் எழுந்திருக்கவே முடியாது. பிறகு எப்படி அப்படின்னு சொல்லும் போதே கண்கள்ல நீர் கொட்டுது. வாரிக்கையனால கபிலரை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வேற வழி இல்ல. அவர் போய்தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாராலும் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனாலும் பொழுது விடிந்தால் நம் வீரர்கள் தட்டின் காட்டில் போரிட்டுத்தானே ஆக வேண்டும். கபிலர் வாரிக்கையனை பாக்குறாரு. மனம் நொறுங்கி கிடந்தாலும் எண்ணம் கைகூடினால் எழுந்து நிற்க முடியும் என்பதை ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு தானே இருக்கிறான். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா கபிலரே?
புரிகிறது. ஆனால் நான் அதற்கான ஆள் இல்லையே. என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காற்றில் கேட்ட கதறல் குரலோடு சேர்ந்து வாய் விட்டு கதறாரு கபிலர். கைகள் இரண்டையும் கூப்பி கண்ணீர் பெருக வேண்டாரு. கபிலரின் நிலை புரியுது. ஆனா அப்படியே விட்டுற முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்த வாரிகைன்னு சொல்றாரு. முடியனை நினைத்து பார்த்தீர்களா? சூலூர் வீரர்கள் எல்லோரின் உடலும் எடுக்கப்படும் வரை அவன் மூஞ்சல் விட்டு அகலாமல் அங்கேயே இருக்கிறான். பாரியை நினைத்து பார்த்தீர்களா? தேக்கனே காலை பிடித்து அழுத பிறகும் கலங்காமல் நிற்கிறான். அவர்கள் எல்லாம் இரவாதனை தங்களின் தோளில் போட்டு வளர்த்தவர்கள். வீரரின் மரணத்துக்கு கைமாறு உண்டு. அதை செய்வதுதான் அவனுக்கு நாம் செலுத்தும் மரியாதை. இப்போது நீங்கள் பாடல் புனையும் புலவன் மட்டுமல்ல, பரம்பின் கோல் சொல்லி எழுந்து நடங்கள். இரவாதனின் குருதி மூக்கில் ஏறி உச்சந்தலையை சூடாக்கி கொண்டிருக்கிறது. எப்படி உங்களால் உட்கார்ந்து கொண்டு அழ முடிகிறது? அப்படின்னு குரலை உயர்த்தினவரு வந்திருந்த மாணவனை பார்த்து அவரை அழைத்து கொண்டு போ அப்படின்னு ஆணையிட்டுட்டு திரும்பி பார்க்காம கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. எங்கும் இருக்கிற வீரர்கள் வந்து மொய்ச்சுக்கிட்டாங்க. குகையடி வார சரிவுல முண்டி உள்ளே போறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் தடுமாறி உள்ளே நுழைந்த வாரிகையன் ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி பாக்குறாரு. பாறை அடிவாரத்துல கபிலர் இல்ல. நாகக்கரட்டிலிருந்து தட்டியங்காட்டை நோக்கி இறங்கும் போது நல்லா இருட்டி இருந்ததே. வீரர்கள் தீப்பந்தம் ஏந்தி முன்னால நடந்தாங்க. வழக்கம் போல போர்க்களத்தின் நடுவில் இருக்கும் பரணில் தான் திசைவேளர் நிற்பாரு. அங்கதான் 2 முறையோ வர சொல்லி பேசியிருக்காரு. இப்போவும் அங்கிருந்துதான் அழைத்து வர சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடந்தாரு கபிலர். ஆனால் மாணவன் வங்கைமானோ தட்டியங்காட்டின் நடுப்புறம் போகாம இடதுபுறம் போறான். ஏன் இந்த பக்கம் செல்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு கபிலர். இடதுபுறம் கடைசியாக இருக்கும் பரன் மீதுதான் திசைவேளர் நிற்கிறார். அங்குதான் அழைத்து வர சொன்னார் அப்படின்றான். அதுக்கு மேல கேட்கிற நிலையில அவரும் இல்ல. அவன் பின்னாலேயே நடந்து போனாரு. பரணின் அடிவாரத்துக்கு கபிலர் வந்த போது வேந்தர்களும் வேந்தர் படை தளபதிகளும் நின்னுட்டு இருந்தாங்க. திசைவேளர் பரன் மீது நின்னுட்டு இருந்தாரு. ஏன் அனைவரையும் வர சொன்னார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. வேந்தர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டும் தளபதிகள் கிட்ட விடையில்ல. குலசேகர பாண்டியன் உள்ளிட்ட மூவேந்தர் குடும்பத்தினர் 5 பேரும் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. மையூர் கிழார், கருங்கைவாணன் உள்ளிட்ட தளபதிகள் அணிவகுத்து நின்னுட்டு இருந்தாங்க. பரம்பின் தரப்பு கோல் சொல்லி வந்த பிறகே பேச முடியும் அப்படின்னு திசைவேளர் சொல்லிட்டதால யாருமே எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க. கபிலர் வந்ததும் அவரை பரன் மீது ஏறி வர சொல்றாரு. கபிலருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. பரம்பு வீரர்கள் ஓங்கலத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தின போது விசாரணைக்கு அழைச்சிருந்தாரு. திசைவேளர் அப்போ பரன் விட்டு கீழே தான் உட்கார்ந்திருந்தாரு. மறுநாள் போர்க்களத்தின் தன்மையை பற்றியும் தனக்கு உண்டான மன அழுத்தத்தை பற்றியும் விவாதிக்க வர சொன்னாரு. அப்போதும் கீழே தான் இருந்தாரு. அந்த 2 நிகழ்வுகளின் போதும் வேந்தர்கள் யாருமே கூட இல்ல. ஆனா இன்னைக்கு வேந்தர்கள் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. திசைவேளரோ பரன் மேல் இருந்தபடி தன்னையும் ஏன் மேலே வர சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பரன் மீது ஏறுறாரு கபிலர். பரனின் 4 மூலைகளிலும் பந்தங்கள் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நடுவுல சிறிய இருக்கை ஒண்ணுல உட்கார்ந்திருந்தாரு திசைவேளர். மேலேறி போன கபிலர் திசைவேளரை வணங்க முயன்ற போது அவரின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. முகம் கடுத்து உறைஞ்சு போயிருந்தது. கண்கள் ஆற்றாமையால் கனன்று கொண்டிருந்தது. வந்து நிற்கும் கபிலரை ஏறிட்டு பார்க்கிறாரு திசைவேளர். துயரத்தின் பெரு வலி கபிலரின் முகத்திலும் நிரம்பி இருந்துச்சு. கபிலரின் வரவுக்காகவே காத்திருந்த திசைவேளர் மெல்ல எழுந்து பரணின் முன்பகுதிக்கு வராரு. கீழே பெரும் பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்க தேர்களின் மீது பேரரசர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. திசைவேளர் பேச முன் வருவது அறிந்து மாணவன் ஒருத்த முரசின் ஓசைய மெல்ல எழுப்புறான். கீழே இருந்தவர்கள் மேலே பார்த்தபடி கவனம் கொண்டாங்க. முன் வந்து தடுப்பு கட்டை பிடித்தபடி திசைவேளர் சொன்னாரு. இன்றைய போரில் நமது படை விதிகளை மீறிவிட்டது. எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. விதியை மீறியவர் யார் அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. மையூர் கிழார் கருங்கைவாணன் கிட்ட பார்வையாலேயே கேள்வி எழுப்புறாரு. கருங்கைவாணனோ அப்படி யாரும் நமது தரப்பில் விதிகளை மீறவில்லை அப்படின்றான். தலைமை தளபதி அப்படின்ற முறையில மையூர் கிழார் தான் இப்ப பேசணும். ஆனா அவரோ கருங்கைவாணன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருந்தாரு. அவன் கிட்ட விளக்கம் கேட்ட பின்னாலதான் பேச தொடங்குறாரு. நிலைமான் கோல் சொல்லியை வணங்குகிறேன். வேந்தர் படையில் யாரும் விதி மீறவில்லையே. போர் விதி மீறப்பட்டதை நானே கண்டேன். அப்படி என்றால் யார் விதி மீறினார் என்பதை கூறுங்கள் திசைவேளரே அப்படின்னு பணிந்து கேட்கிறாரு மையூர் கிழார். எல்லாரும் பரன் மீது உற்று பார்த்தபடி இருந்தாங்க. திசைவேளர் சொல்றாரு. புதிய விற்பனும் சோழவேழனும் அதிர்ந்து நிக்கிறாங்க எல்லாரும்.
திசைவேளரோட குற்றச்சாட்டு வேந்தர்களோட தரப்பில் இருந்த ஒவ்வொருத்தையும் நடுங்க வச்சிருச்சு. அவரின் கூற்றுக்கு என்ன மறுமொழி சொல்றது, யார் மறுமொழி சொல்றது அப்படின்னு யாராலும் முடிவு செய்ய முடியல. குற்றம் சாட்டுவது எதிரி படை கோல் சொல்லி அல்ல, நமது படை கோல் சொல்லி. பக்கத்துல பரம்பு படை கோல் சொல்லி கபிலர் நின்னுட்டு இருந்தாரு. அதனால இதை எந்த சொல் கொண்டு மறுக்கிறது? சோழ வேளன் மீதான குற்றச்சாட்டை மறுக்க சோழனின் அமைச்சன் வலவன்காரி முன்வர ஆயத்தமாகறான். ஆனால் செங்கன சோழன் கண்களால குறிப்பு கொடுத்த பின்னால சற்றே ஒதுங்கி நின்னுக்கிட்டான். திசைவேளர் பாண்டிய பேரரசரால் நியமிக்கப்பட்டவர். அதனால அவர்களே இந்த பிரச்சனையை தீர்க்கட்டும் அப்படின்னு நினைச்சான். குலசேகர பாண்டியனும் அதிர்ச்சியோட அண்ணாந்தி திசைவேளரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரது கூற்றை மறுத்து வாதாடுதல் அவ்வளவு எளிதில்ல. அமைச்சர் முசுகுந்தர் இருந்திருந்தா கூட இந்த சிக்கலை ஓரளவு தெளிவாக கையாள்வார். ஆனால் ஆதி நம்பியை நம்பி எப்படி முன்னெடுக்கிறது? அமைச்சனை நிறுத்திட்டு தளபதிகளை பேசவிட்டால் நிலைமை மேலும் சிக்கலாகிவிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. குற்றச்சாட்டை கூறிய திசைவேளர் மறுமொழியை எதிர்பார்க்கல. தட்டியங்காட்டை விரிந்த கண்களோடு பார்த்தபடி சொல்றாரு. விதி மீறிய இருவரும் இக்கணமே இந்த போர்க்களம் விட்டு நீங்க வேண்டும். இனி வாழ்வு முழுவதும் அவர்கள் ஆயுதங்களை கை கொள்ளக்கூடாது. இடி விழுறத போல இருந்துச்சு திசைவேளரோட சொற்கள். உறைஞ்சு நிக்கிறாங்க எல்லாரும். குலசேகர பாண்டியனோட கண்கள் துடிக்குது. பாண்டிய பேரரசின் தலைமை அமைச்சன் ஆதிநந்தி உரத்த குரல்ல கத்தி சொல்றான். நீங்கள் அறம் தவறி பேசுகிறீர் திசைவேளரே. இடைவெளி இல்லாம சட்டென சொல்றாரு. ஆம், நான் அறம் தவறியே பேசுகிறேன். அரண்மனையின் நம்பிக்கைக்கு உரிய முறையில் நடந்து கொள்வதை முற்றிலுமாக எனது ஆழ்மனம் துறந்துவிடவில்லை. அதனால்தான் எனது சொற்கள் இப்படி வந்துள்ளன. இல்லையெனில் அவர்கள் இருவருக்கும் மரணத்தையே தீர்ப்பாக வழங்கியிருப்பேன். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ். விடியல். நன்றி, வணக்கம்.